மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இப்போது உடல் நலமும் சுகாதாரமும் என்னும் பாடப்பகுதியை பற்றி பார்ப்போமா? சுத்தம் சோறு போடும் என்கின்ற சான்றோரின் கூற்றுப்படி நாம் ஒவ்வொருவரும் சுத்தமாக இருந்து சுகாதாரத்தையும் பேணி வந்தால் நாம் ஆயுள் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற பழமொழிக்கேற்ப நாம் வாழ்நாளில் எந்த ஒரு நோய் நொடியுமின்றி வாழ்ந்தால் அதுவே நமக்கு மிகப்பெரிய செல்வமாகும். கந்தையானாலும் கசக்கி கட்டு என்கின்ற பழமொழிக்கிறங்க நாம் தினமும் நன்றாக குளித்த பிறகு நன்கு துவைத்த ஆடைகளையே அணிய வேண்டும். தன் சுத்தம் மற்றும் பிற சுத்தம் ஆகியவற்றை பற்றி அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது உடலையும் உடைமைகளையும் மிகவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தினமும் நன்றாக அழுக்கு தேய்த்து குளிக்க வேண்டும். தினமும் இருவேளைகள் பல் துலக்க வேண்டும். சாப்பிடும் முன்னும் சாப்பிட்ட பிறகும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். நகங்களை அவ்வப்போது வெட்டி சுத்தமாக பராமரிக்க வேண்டும். சுத்தமான துவைத்த ஆடைகளையே உடுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வப்போது மலஜலம் கழிக்க வேண்டும். சத்தான உணவுகளையே உண்ண வேண்டும். நம் வயதுக்கும் உடலுக்கும் ஏற்ற வகையில் தேவையான அளவிற்கு கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்பு, தாது உப்புகள், வைட்டமின் மற்றும் நீர் ஆகியவை அடங்கியுள்ள உணவே சரிவிகித உணவு எனப்படும். எனவே நீங்கள் புரதச்சத்து அதிக அளவில் உள்ள தானியங்கள், பயிர் வகைகள் ஆகியவற்றை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். தேங்காய், பால், எண்ணெய், இறைச்சி ஆகியவற்றில் உள்ள கொழுப்புகள் நமது உடலுக்கு ஆற்றலை வழங்குவதாகும். கீரைகள், காய்கறிகளில் வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் அதிக அளவில் உள்ளன. எனவே கீரைகள், பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் உண்ண வேண்டும். அதே போன்று நாம் நாள் ஒன்றுக்கு 4 லிட்டர் நீரை அருந்த வேண்டும். நீர் சத்தானது நமது உடல் சூட்டினை கட்டுப்படுத்தும், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும், இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தும். எனவே நீங்கள் காய்கறிகள், கீரைகள், பழங்கள், சுண்டல், பட்டாணி, பச்சை பயிறு, காராமணி, கொள்ளு போன்ற பயிர் வகைகளையும் சத்துணவு வழங்கப்படுற முட்டை, காய்கள் போன்றவற்றை தவிர்க்காமல் தவறாமல் உண்ண வேண்டும். அவ்வாறு உண்பதனால் உங்களது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் வைட்டமின்களில் உள்ள சத்துக்களையும் அதனால் ஏற்படுகின்ற நன்மைகளையும் அவசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வைட்டமின் ஏ என்ற சத்தானது முருங்கைக்கீரை, மீன், பப்பாளி ஆகியவற்றில் மிகுந்துள்ளன. அந்த பப்பாளி, முருங்கைக்கீரை, மீன் ஆகியவற்றை அடிக்கடி நாம் உண்பதால் மாலைக்கண் நோய் என்ற கண் நோய் வராமல் நாம் தடுக்கலாம். அவர்கள் கண்ணாடி அணிய வேண்டிய அவசியமில்லை. பார்வை குறைபாடு வராது. முழு தானியங்கள், கைக்குத்தல் அரிசி போன்றவற்றில் வைட்டமின் பி அதிக அளவில் அடங்கியுள்ளன. வைட்டமின் பி பரங்கிக்காய், ஆப்பிள் போன்ற காய்கறி பழ வகைகளிலும் உள்ளன. வைட்டமின் பி சத்துவமானது நம் உடலில் எண்ணற்ற பயன்களை கொடுக்கின்றன. எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற பழ வகைகளில் வைட்டமின் சி அதிக அளவில் அடங்கியுள்ளன. வைட்டமின் சி ஆனது இரத்த ஓட்டத்திற்கும் உணவு செரிமானத்திற்கும் பெரிதும் பயன்படக்கூடியது. சூரிய ஒளியில் வைட்டமின் டி அடங்கியுள்ளது. வைட்டமின் டி ஆனது நம்ம உடல் கால்சியம் சத்தினை உட்கரிப்பதற்கு உதவக்கூடியதாகும். பொட்டாஷ், பீட்ரூட் ஆகியவற்றில் வைட்டமின் கே அடங்கியுள்ளது. வைட்டமின் கே என்ற சத்தானது இரத்தம் உறைவதை தடுப்பதற்கு பயன்படக்கூடியது. எனவே இந்த வைட்டமின்கள் அதிக அளவில் அடங்கியுள்ள உணவுகளை தவிர்க்காமல் தினமும் நீங்கள் உண்ண வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும். நன்றி.